அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் எடுக்கப் போகின்ற பாடப்பகுதி உரையாசிரியர்கள் குறித்ததாகும். உரையாசிரியர்கள் என்பவர் யார்? பண்டை காலகட்டங்களில் இலக்கண இலக்கியங்களில் ஆழங்கால் பட்டவர்கள் அந்த இலக்கண இலக்கியங்களுக்கு தனக்கு தெரிந்த நடைமுறைக்கு உதவுகின்ற பல்வேறு பொருள் பொதிந்த உரைகளை எழுதியுள்ளனர். மாணவர்களாகவும் ஆசிரியர்களாகவும் தகைசால் பதிப்பாசிரியர்களாகவும் இருந்தவர்கள் அனைவருமே தான் படித்த ஆழங்கால் பட்ட இலக்கண இலக்கியங்களுக்கு பல்வேறு உரை கண்டனர். அவர்களுள் நன்னூலுக்கு உரை எழுதிய உரை ஆசிரியர்கள் குறித்து இந்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். தொல்காப்பியத்திற்கு பிறகு தோன்றிய இலக்கண நூல்களுள் பவனந்தியார் இயற்றிய நன்னூலே தலைமையும் செல்வாக்கு பெற்று சிறந்து விளங்குகின்றது. சுருக்கமும் செறிவும் இந்நூலின் தனிச்சிறப்பியல்புகளாகும். இந்நூலிலிருந்து இலக்கண விளக்க ஆசிரியர் 250 சூத்திரங்கள் வரை எடுத்து தம் நூலில் சேர்த்துள்ளார். பவனந்தியார் சமணத்துறவி சனகை என்னும் ஊரில் பிறந்தவர். சீயகங்கன் என்னும் குறுநில மன்னனினுடைய வேண்டுகோளின்படி நன்னூலை இயற்றினார். இவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த நன்னூலுக்கு உரை எழுதிய ஆசிரியர்கள் பல்வேறு ஆசிரியர்கள் உள்ளனர். மயிலைநாதர், சங்கர நமச்சிவாயர், ஆண்டிப்புலவர், கூழங்கை தம்பிரான், ராமானுச கவிராயர், விசாக பெருமாள் ஐயர், ஆறுமுக நாவலர், சடகோப ராமானுஜ ஆச்சாரியர். இவர்களுள் முதன்மையானவர் மயிலைநாதர் அவர்கள். தொல்காப்பியத்திற்கு பின் தோன்றிய இலக்கண நூல்களில் நன்னூல் தமிழ் மொழி மரபை காத்தது எனில் அந்த நூலினை நன்கு தெளிந்து நூலாசிரியர் கருத்தை அறிந்து காலத்திற்கேற்ற பொது கருத்துகள் கூறிய பெருமை மயிலைநாதருக்கு உண்டு. இவருடைய உரையின் இயல்பு. மயிலைநாதர் எழுதிய உரை சுருக்கமும் தெளிவும் நிறைந்தது. ஏட்டுப்பிரதிகளின் இறுதியிலே காண்டிகை உரை முற்றிற்று என்று எழுதப்பட்டிருந்ததாய் இதனை பதிப்பித்த டாக்டர் உவேசா அவர்கள் குறிப்பிடுகின்றார். இவருடைய உரை ஆழமான நீர்நிலையில் அமைதியாக செல்லும் படகு போன்றது. நூல் முழுவதும் இதே முறையில் அமைத்துள்ளார். மயிலைநாதனுடைய உரைத்திறனால் நன்னூலார் சுருக்கமாக சொல்லியுள்ள சூத்திர கருத்துக்கள் விளக்கமாக இடம்பெறுகின்றன. துய்த்தல், துஞ்சல், தொழுதல், அணிதல், உய்த்தல், ஆதி உடல், உயிர், தொழில், குணம் என்று ஒரு சூத்திரம். இந்த சுருக்க சூத்திரத்திற்கு விரிவான உரை எழுதியவர் மயிலைநாதர். மெய், வாய், கண், மூக்கு, கண், செவி எனும் ஐம்பொறிகளாலும் உரு, சுவை, நாற்றம், ஒளி, ஒலி எனும் ஐம்புலன்களையும் நுகர்தலும் உறங்குதலும் பிறரை தொழுதலும் வேண்டியவற்றை அணிதலும் மடைத்தொழில், உழவு, வாணிகம், கல்வி, எழுத்து, சிற்பம் எனும் 6 தொழில்களை முயல்தலும் இவை போல்வன பிறவும் உடம்போடு கூடிய உயிர் தொழில் பண்பாம் என்று குறிப்பிடுகின்றார். இதே போல பல்வகை வடிவு, இரு நாற்றம், ஐவண்ணம், அறுசுவை, ஊறு 8, உயிரல் பொருட்குணம் என்ற சூத்திரத்திற்கு பின்வரும் மயிலைநாதருடைய உரைப்பகுதி. சதுரம், ஆயுதம், வட்டம், முக்கோணம், சிலை, துடி, தோரை, முழா, எறும்பு, கூன், குரல் முதலான வடிவுகளும் நன்றும் தீதுமான இருவகை நாற்றமும் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என 5 வண்ணங்களும் கைப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காழ்ப்பு, தித்திப்பு எனும் 6 சுவைகளும் வெம்மை, தன்மை, மென்மை, வன்மை, திண்மை, நொய்மை, இழுமெனல், சருச்சரை எனும் 8 ஊரும் உயிரில்லாத பொருட்களின் பண்பாம் என்கின்றார். இது சில வடிவங்களுடைய பெயர்கள் கூட இந்த காலகட்டங்களில் நமக்கு தெரிவதில்லை. சதுரம், வட்டம், முக்கோணம் என்ற சில வடிவங்களை நாம் அறிவோம். துடி, தோரை, முழா, எறும்பு, கூன், குரல் போன்ற வடிவங்களை இலக்கியங்களில் பார்த்திருக்கின்றோம். இன்றைய பயன்பாட்டில் அவை இல்லை. இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இவருடைய மயிலைநாதருடைய உரை நமக்கு பயன்படுகின்றது. இவருடைய உரை மூலமாக பண்டை காலகட்ட மக்களினுடைய நாகரிகத்தையும் பழக்க வழக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஒருவரால் அறிய தவம் பெற்றேன் என்ற கால் ஆண்பால் என்பதும் ஒருவரால் அறிய மடல் பெற்றேன் என்ற கால் பெண்பால் என்பதும் குறிப்பால் விளங்குகின்றது. நுண்ணறிவுடையோர் நூலோடு பழகினும் பெண்மறிவென்பது பெரும் பேதமைத்தே என்று சான்றோர் சொல்லுகின்றனர். இது மயிலைநாதருடைய கருத்து. இதனால் அந்த காலகட்டங்களில் அறிவும் தவமும் பெண்பாலால் பெறல் அறியவோ என்ற பெண்களின் நிலையை நாம் அறிய முடிகின்றது. படைத்தலைவன் மனைவியை படைத்தலைவி என்றும் சேனாவரையன் என்பவர் மனைவியை சேனா அரசி என்றும் அக்காலத்தவர் வழங்கியுள்ளனர். ஆடை பற்றிய குறிப்புகளும் இவருடைய உரையில் கிடைக்கின்றன. குழிப்பாடி, சீனம் என்பன அவ்விடம் உணர்த்தின் இயற்பெயராம்.
படாம் குழிப்பாடி இப்பட்டு சீனம் என்ன அவ்விடத்தில் உள்ள பொருளை உணர்த்தின் அது ஆகு பெயராம். கோலிகன் சாலிகன் பட்டனவன் சேனிகன் என்பன சாதிகளை உணர்த்தின் இயற்பெயராம். இவ்வாடை கோலிகன் இவ்வாடை சாலிகன் இவ்வாடை பட்டனவன் இவ்வாடை சேனிகன் என அவ்வவரான் ஆக்கப்பட்ட ஆடைகளை உணர்த்தின் அது ஆகு பெயராம். 100 விற்கும் பட்டாடை உளதோ என்றார்க்கு 50 விற்கும் கோசிகம் அல்லது இல்லை இத்துணை பட்டாடை உள என்க என்ற குறிப்புகளிலிருந்து ஆடைகளின் வகை, அவை நெய்த இடங்கள், அவை நெய்த மனிதர்கள், அதற்றினுடைய விலை போன்றவற்றையும் நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். மயிலைநாதருடைய உரைக்கு பிறகு தோன்றிய உரை சங்கர நமச்சிவாயருடைய விருத்தி உரை. இவர் சைவர். இவருடைய உரையில் பெரும்பாலும் சைவ மனம் கமழும் என்பார்கள். சங்கர நமச்சிவாயருடைய உரையின் துணையோடு அதற்கு பிறகு வந்தவர்கள் காண்டிகை உரையும் விருத்தி உரையும் எழுதினார்கள். சிவஞான முனிவர் விருத்தி உரை எழுதினார். இவர் திருவாவடுதுறை ஆதீன சிவாச்சாரியார். இவருடைய காலகட்டமும் 18ஆம் நூற்றாண்டு என்பர். சங்கர நமச்சிவாயருடைய உரையை பின்பற்றி காண்டிகை உரை விருத்தி உரை எழுதியவர்கள் யார் யார் என நோக்கின், முகவை ராமானுச கவிராயர் உரை, வேதகிரி முதலியார் உரை, விசாக பெருமாள் ஐயர் உரை, ஆறுமுக நாவலர் காண்டிகை உரை, பவானந்தம் பிள்ளை உரை, சடகோப ராமானுஜ ஆச்சாரியாருடைய உரை பள்ளி மாணவர்களுக்கென்றே எழுதப்பட்டது என்று கூறுவர். ஆசிரிய நிகண்டு செய்த ஆண்டியப்ப புலவரும் கூழங்கை தம்பிரான் என்பவரும் உரை எழுதியுள்ளனர். சங்கர நமச்சிவாயருடைய உரை மயிலைநாதருக்கு பின் தோன்றி புகழ் பெற்றது. இவரை சிறப்பு பாயிரம் பன்னூல் செந்தமிழ் புலவன் என்று பாராட்டுகின்றது. சங்கர நமச்சிவாயருடைய உரை திறனை வெளிப்படுத்த பல்வேறு எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அவற்றுள் ஒன்று, பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் என்ற சூத்திரத்தில் தாது என்பதற்கு இவர் தருகின்ற விளக்கம், தோல், இரத்தம், இறைச்சி, மேதை, எலும்பு, மச்சை, சுவேதநீர் எனும் 7 வகை தாதுக்களினால் உயிர்க்கு இடனாக இயற்றப்பட்ட உடம்பு போல என்று விளக்கி பொருள் உரைக்கின்றார். பொருள்கோள்களுக்கும் பெயர் பொருத்தங்களை தருகின்றார். தாப்பிசை என்றால் ஊசல் போல் இடைநின்று இருமருங்கும் செல்லும் சொல், தாம்பு என்பது ஊசல் என்று குறிப்பிடுகின்றார். அலைமறி பாப்பு பொருள்கோள் என்றால் அலைமறி பாம்பு என்பதில் பாம்பு என்பது பாப்பு என நின்றது என்று குறிப்பிடுகின்றார். மொழிமாற்று பொருள்கள் என்பது தனக்கு உள்ளதை கொடுத்து பிறர்க்கு உள்ளதை வாங்கும் பண்டமாற்று போன்றது என்று குறிப்பிடுகின்றார். பல இனிய ஓமைகளையும் எடுத்துக்காட்டி இலக்கணத்தை விளக்கியுள்ளார் இவர். இவருக்கு அடுத்தபடியாக விசாக பெருமாள் ஐயர். திருத்தணிகையில் பிறந்தவர். ராமானுச கவிராயரின் மாணவர். நன்னூலுக்கு காண்டிகை உரை ஒன்றை தம் காலத்து மாணவர்களுக்கு எளிதில் இலக்கணம் கற்று தெளிகின்ற மாதிரி இயற்றியுள்ளார். விசாக பெருமாள் ஐயர் எளிய உரை எழுதி மாணவ உலகிற்கு நன்மை செய்தவர் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆறுமுக நாவலர் நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதி வெளியிட்டார். இளைஞர் உலகில் என்றும் நிலைத்து வாழ்கின்ற தன்மை உடையது. ஆகுபெயர், அன்மொழி தொகை இவற்றின் வேறுபாடுகளை மிக தெளிவாக எடுத்துரைத்தவர். நூலின் இறுதியில் பிற்சேர்க்கையாக அபியாசம் என்னும் தலைப்பில் பல பயிற்சிகள் தரப்பட்டுள்ளன. இலக்கணத்திற்கான பயிற்சிகள். பல சொற்களுக்கு பகுபத இலக்கணத்தையும் காட்டியுள்ளார். சொல் இலக்கண சூசி என்ற தலைப்பில் சொற்களின் வகைகளை விவரித்து கூறுகின்றார். தொடர் இலக்கணம் பற்றியும் பல வாக்கியங்களில் தெளிவுபடுத்துகின்றார். அடுத்ததாக கூழங்கை தம்பிரான் அவர்கள். இவரும் நன்னூல் காண்டிகை உரை என்ற ஒரு நூலை எழுதியுள்ளார். நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த இந்த நூல் 1980ஆம் ஆண்டில் பிரிட்டானிய நூலகத்தில் இருந்து எடுக்கப்பட்டு பேராசிரியரா தாமோதரன் அவர்களால் பதிப்பிக்கப்பட்டது. ஈழத்து உரை மரபில் கிடைக்கப்பெறும் முதல் உரை நூல் இது. இந்த உரை நூல் நன்னூலுக்கு முதல் உரை எழுதிய மயிலைநாதருடைய உரையை எளிமைப்படுத்துவதாக அமைந்துள்ளது. கூழங்கை தம்பிரானால் உரைக்கப்பட்டு அவரது மாணவர் ஒருவரால் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று பதிப்பாசிரியராகிய தாமோதரனும் மதிப்புரை நல்கிய சிவலிங்கனார் என்பவரும் ஊகிக்கின்றார்கள். இவ்வாறு அன்றைய காலகட்ட இலக்கண இலக்கியங்களுக்கு உரை எழுதிய பேராசிரிய பெருமக்கள் எத்தனையோ பேர் இருந்தனர். அவ்வுரையின் மூலமாக நமக்கு அன்று வழங்கிய சொல்லாடல்களும் தொடர் இலக்கண முறைகளும் பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய வழக்கங்களில் இருந்த பொருட்கள் குறித்தும் வாழ்க்கை முறை குறித்தும் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இதே போல பல்வேறு இலக்கண இலக்கிய உரை நூல்கள் பற்றி அடுத்த வகுப்பில் நாம் கலந்துரையாடலாம். நன்றி, வணக்கம்.